ஆனால் அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். நாம் என்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த தினத்தில் தான் நம்ம அம்மா அதிகமாக அழுதார்கள். நம்ம எவ்வளோ சிரித்து கொண்டிருந்தோமோ அன்றைக்கு தான் நம்ம அம்மா அதிகமான வலியை சுமந்தார்கள். அதை ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கணும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஒரு கவிஞன் எழுதுனா, ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு சவம் என்று அர்த்தம், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர் அப்படின்னு எழுதணும். சாவின் விளிம்பு வரைக்கும், மரணத்தின் வாசல் வரைக்கும் போய் நின்று ஒரு உயிரை உலகத்துக்கு தருபவள் தான் பெண். உண்மையா இல்லையா? அந்த வழியை நம்மளுடைய அறிவியலாளர்கள் சொன்னாங்க. இப்போ நிலநடுக்கம் வருதுன்னு வைங்க, அதை ஒரு அளவையால் குறிப்பிடுவாங்க. 6.2 ரிக்டர், 5.3 ரிக்டர் நிலநடுக்கம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பூகம்பத்தை ரிக்டர் அப்படிங்கிற அளவுகோலால் குறிக்கிறாங்க. இந்த சவுண்டு இருக்குல்ல, இதை டெசிபல் அப்படிங்கிற ஒரு அளவால் குறிக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே டெசிபலாக காது கேட்காது, அதுக்கப்புறம் காது கேட்காமே போயிடும். அதே மாதிரி மின்சாரத்துக்கு வாட்ஸ் இல்லைன்னா ஆம்பயர் அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலி இருக்குதுல்ல, ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சோம்னா ஒரு வலி வலிக்கும்ல, அதுக்கு ஒரு அளவு. தலையில் ஒரு கொட்டு கொட்டுனா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு மனுஷனை கத்தியால் குத்தி ஓன்னு செத்து போயிடுறான்ல, அந்த அளவு 45 டெல். ஒருத்தர் நிற்க வச்சு நெத்தியில் டப்புன்னு சுட்டுட்டோன்னு வைங்க, அடுத்த செகண்ட் இறந்து போயிடுவார். அதோடைய அளவு 45 டெல். 45 டெல் அளவுக்கு மேலே ஒரு மனுஷனால் வலியை தாங்க முடியாது, அவர் இறந்து தான் போகணும். இதுதான் நியதி. கேட்டுக்கிட்டிங்களா? ஆனால் பிரசவத்தின் போது ஒரு தாய் சுமக்கிற வலியின் அளவு 57 டெல் என்று அறிவியல் குறித்திருக்கிறது. கைத்தட்டலாமே. 45 டெல்லில் மனுஷன் செத்தே போயிடுவான். ஆனால் 57 டெல் வலியை சுமந்து தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்துக்கு தன் பிள்ளையை கொண்டு வருகிறாள் என்றால் இந்த தாய்மை கொண்டாடப்பட வேண்டியதா இல்லையா? டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, 20 எலும்பு ஒரே நேரத்தில் முறிஞ்சால் என்ன வலி வலிக்கும், அந்த வலியைத்தான் ஒரு தாய் பிரசவத்தின் போது அடைகிறாள். இப்போ இவ்வளவு வலியை சுமந்து இவ்வளவு வேதனையை தாங்கி ஒரு புதிய உயிரை இந்த பூமிக்கு தருகிற தாய்மையை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். 2019ஆம் வருஷம் உத்தரகாண்டுன்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு நகராட்சியில் துப்புரவு பணி செஞ்ச சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மாவுக்கு பாராட்டு விழா. ரொம்ப வருஷம் வேலை பார்த்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஆரம்பத்துலேருந்து துப்புரவு பணியாளராகவே இருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு வாலண்டியராக பீகார் கலெக்டர் வரேங்கிறார், ஒரு டாக்டர் வர்றாரு, ஒரு ரயில்வே இன்ஜினியர் வர்றார். சரி வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் பாராட்டி முடித்து கலெக்டர் வந்திருக்காரேன்னு பேச சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் வந்து பேசுகிறார். ஒரு துப்புரவு பணி செய்கிற அந்த பெண்ணுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. ஒரு கலெக்டர் நான் வந்திருக்கிறேன், ஒரு ரயில்வே இன்ஜினியர் வந்திருக்கிறார், ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த அம்மா துப்புரவு பணி செய்து தன் பிள்ளைகளை கலெக்டராகவும் டாக்டராகவும் ரயில்வே இன்ஜினியராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். அதை விட பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் 3 பேரும் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த பிறகும் துப்புரவு பணியை செய்துவிட்டு தான் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க ஜம்முன்னு வீட்டில் உட்காரலாம்ல. இந்த தொழில் செஞ்சு தாண்டா உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன், அந்த தொழிலை கடைசி வரைக்கும் நிறைவு செய்வேன்னு சொன்ன எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாக பிறந்ததற்குத்தான் நான் பெருமைப்படுகிறேனே தவிர கலெக்டராக இருப்பதற்கு நான் பெருமைப்படவில்லை என்று சொன்னார். யார்கிட்ட பேசுகிற, யாருக்கிட்ட சேட் பண்ணுற, எதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிற, இங்கே உட்காந்து பேசு. அப்படி ஒன்றும் ரகசியம் இல்லைல்ல. பெற்ற தாய் தகப்பன்ட்ட சொல்லாத ரகசியம் தேவையே இல்லை. உட்காந்து கேளுங்க. நமக்கு ஏன் கேட்க மாட்டோம் தெரியுமா? நம்ம சீரியல் பார்க்கணும். சார் சொன்னாங்கள்ல, சீரியல் 6 மணி ஆயிடுச்சுன்னா, நான் சொல்கிறேன், நம்மளாம் தமிழ்நாட்டு பெண்கள் தானே. 6 மணிக்கு யாராச்சும் வாசலில் தலையை விரித்து போட்டு உட்காந்தா என்ன சொல்வீங்க? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 6 மணிக்கு மேலே ஒருத்தி அழுதுகிட்டு இருந்தால் என்ன சொல்வீங்க? ஏம்மா 6 மணிக்கு சீதேவி வர்ற நேரம், விளக்கு வைக்கிற நேரத்தில் இப்படி தலையை விரித்து போட்டு அழுதேன்னா குடும்பம் விளங்காதுமா சொல்கிறோம்ல. ஆனால் நீங்கள் தொலைக்காட்சி 6 மணிக்கு திறந்த உடனே அந்த குடும்பங்களில் என்ன நடக்குது? எவ்வளோவது ஒருத்தி தலையை விரித்து போட்டு அழுகிறா, எவ்வளோவது ஒருத்தி எவ்வளையாவது சபிச்சுக்கிட்டே இருக்கா. எவனும் விளங்க மாட்டீங்க வர்ற திங்கள் முதல். இப்படி தானே விளம்பரமே போடுறாங்க. அப்போ எப்படி அந்த வைப்ரேஷன், எல்லாமே வைப்ரேஷன் தானேங்க. அப்போ அந்த மோசமான வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே தினமும் வளைய வரும்போது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருமா வராதா? கொஞ்சம் எல்லாம் சீரியலுக்கு அடிமைங்க. நான் சீரியல் பார்க்க மாட்டேன். உடனே நீ யோக்கியமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நிஜமாகவே நான் சீரியல் பார்க்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. நாங்கள் வானத்தை போலன்னு ஒரு சீரியலில் நடித்தோம், தெரியுமா உங்களுக்கு? வானத்தை போலன்னு ஒரு சீரியல் சன் டிவியில் போகுதுல, உங்களுக்கு நல்லதாக போச்சு, நீங்களாம் நல்லவங்க, தப்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு தெரியுமில்ல வானத்தை போலன்னு.
அந்த சீரியலில் துளசின்னு ஒரு தங்கச்சி இருக்கும்ல, அவள் கல்யாணத்துக்கு பட்டிமன்றம் சார், அண்ணங்காரன் சின்ராஸ் நடத்துகிறார். அந்த பட்டிமன்றத்தில் நாங்கள்லாம் பேசுகிறோம், ராஜா சார் தலைமையில். அதில் பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம். பேசிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி சீரியலில் பட்டிமன்றம் பேசியிருக்கோம் அப்படின்னு. ஒரு 10 நாள் நாங்கள் பேசுனது 3/4 மணி நேரம் தான். அது 10-15 நாள் ஓட்டினாங்க அந்த பட்டிமன்றம். அது வாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அதே சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு, நீலாம் போனையில் அந்த சீரியல் தான் அப்படின்னாங்க. அப்படியான்னு உட்காந்து பார்க்குறேன். அந்த அண்ணனும் அவர் கிடையாது, தங்கச்சியும் அவர் கிடையாது. நாங்கள் பட்டிமன்றம் நடத்தும் போது இருந்த அண்ணன் தங்கச்சியே கிடையாது. இவங்க யார் அப்படின்னு, அவருக்கு பதில் இவர், அவளுக்கு பதில் இவள் அப்படிங்கிறாங்க. குடும்பத்தில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் இவர். ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க அப்படி கணவரை திடீர்னு ஒருத்தவங்க மாற்றினா வாழ முடியுமாங்க? திடீர்னு மனைவியை மாற்றுறாங்க, ஒருவேளை அவர் சந்தோஷப்படலாம், இவருக்கு பதில் இவள் அப்படின்னா. திடீர்னு மாமியாரை மாற்றிடுறாங்க, திடீர்னு நாத்தனாரை. எப்படி இது நடக்குமா? நான் வீட்டில் எனக்கு சீரியல் பிடிக்காது, ஆனால் எங்கள் மாமியார் விரும்பி பார்ப்பாங்க. அவங்கள நம்ம தடை சொல்ல முடியாது. எப்போயாவது நான் ஊருக்கு போவேன், அவங்க சீரியல் அன்றைக்கி ஒரு நாள் போகும்போது பார்த்துட்டு இருந்தாங்க. உட்காரு அப்படின்னாங்க. சரின்னு நான் பக்கத்தில் உட்காந்து நானும் பார்த்தேன், ஏதாவது அவங்க நினைக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு காட்சி வந்ததுங்க. அதில் என்னென்னா, மருமக மாமியாருக்கு டீ ஆற்றிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே. டீ ஆற்றி முடித்த உடனே உள்ளேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. சமையல் அறைக்குள்ளே இப்படி ஒரு பாட்டிலை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பாட்டிலில் விஷம்னு வேறு எழுதியிருக்கு. அதை திறந்து அப்படியே ஊற்றுறாங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஓடுது. அது எவ்வளோ நேரங்க ஆகும்? ஊற்றி அவங்க மூடியை வச்சு கலக்கிறாங்க. கலக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. விளம்பரம் போட்டாங்க. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், எங்கள் மாமியார் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தது. எனக்கு பகீர்னாச்சு, இவங்க நம்மளே பார்க்குறாங்கன்ட்டு. அவங்க என்னை கூப்பிட்டு, அவள் கொடுத்துருவாளா அப்படின்னு கேட்டாங்க. நான் யார் அப்படின்னு. இல்லை, மருமக மாமியாருக்கு விஷத்தை கொடுத்துருவாளா அப்படின்னு கேட்டாங்க. அவள் கொடுக்கணுங்கிறதான் எனக்கு ஆசை, ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அவங்க வயசானவங்க வருத்தப்படுவாங்கன்ட்டு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாமா அப்படின்னு. கொடுப்பாங்க, இந்த காலத்து மருமகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாளுங்க அப்படின்னாங்க. இன்னும் அமைதியாக இருக்க நம்ம மாமியாரே இவ்வளோ கோவப்படுறாங்கன்ட்டு நான் சொன்னேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டீ போட்டு தரட்டா அப்படின்னு. இனிமேல் உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஒரு சீரியலில் வர்ற ஒரு காட்சி ஒற்றுமையாக இருக்கிற ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளே எவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணுது பாருங்கள். அப்போ தினம் தினம் இதை நீங்கள் பார்க்கும்போது அதில் உள்ள கேரக்டராகவே நம்ம வீட்டில் ஒருத்தங்கள நினச்சிக்குவீங்க. அப்போ அவங்க நல்லது செஞ்சாலும் அது கெட்டது செய்கிற மாதிரி தான் தெரியும். இனிமே இந்த நிகழ்வின் மூலமாக உண்மையிலே மகளிர் தினம் கொண்டாடுறதா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீரியலுக்கான நேரத்தை குறைங்க. வீட்டில் பிள்ளைங்க கணவர் இருக்கும்போது சீரியல் பார்க்காதீங்க. யாருமே இல்லாதப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம். பிள்ளைங்க மகன் வந்துட்டாளா, மகன் வந்துட்டானா உட்கார வச்சு, இன்றைக்கி என்ன படிச்சிங்க, எங்கே போன, என்ன வேலை பார்த்த கேளுங்க. கணவர்கிட்ட கேளுங்க, என்னங்க உங்கள் தொழில் எப்படி போகுது, பிஸ்னஸ் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆண்களும் சொல்லுங்கள் பெண்கள்கிட்ட. ஏதோ இதெல்லாம் சொன்னால் இதுகளுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ சமீபத்தில் ஒன்று நடந்தது தெரியுமா? காஃபி டே ஓனர் 7,000 கோடி கடன் ஆயிடுச்சுன்னு சித்தார்த்து. நான் என்னால் ஜெயிக்க முடியல, நான் என்னை நம்பின குடும்பத்தை எல்லாம் கைவிட்டுட்டேன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாருங்க. 7,000 கோடி கடன் வச்சுட்டு. இப்போ 3 வருஷம்தான் ஆகுது. யார்? மாளவிகா வந்தாங்க, அவங்க மனைவி. இது வரைக்கும் எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு, அந்த பிஸ்னஸ் பற்றியே தெரியாது. ஆனால் நம்ம கணவருடைய கனவு சிதைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. 20,000 குடும்பம் வீணாகக்கூடாதுன்னு அந்த தலைமைக்கு வந்தாங்க. யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ எல்லாருக்கும் லெட்டர் எழுதுனாங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்போம், தயவு செஞ்சு டைம் கொடுங்க. நாங்கள் இந்த 3 வருஷத்துக்குள்ளே 3,000 கோடி பணத்தை அடைச்சிருக்காங்க. புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்த ஒரு பெண். ஒருவேளை அவர் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தாருன்னு வைங்க, தன்னம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து இந்நேரம் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா 7,000 கோடியும் ஜெயிச்சிருப்பாங்க, அடைச்சிருப்பாங்களா? அவர் செத்துருக்க வேண்டியதே இல்லை. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட தன்னுடைய பணிச்சுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள். மனைவி குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். நானாக உழைக்கிறேன், நானாக சொல்லாதீங்க. எங்கள் காலையில் எழுந்திரிச்சு இத்தனை வேலை பார்க்குறேன், நானும் வேலைக்கு போகிறேன், எப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? 2 பேரும் உட்காந்து பேசுங்க, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. நீங்கள் 2 பேர் தான் பேச வேண்டிய ஆட்கள். நீங்கள் 2 பேர் கலந்து பேசி பிள்ளைகள்கிட்ட உட்காந்து குடும்பத்தின் சூழலை புரிய வைங்க. பிள்ளைங்களை கஷ்டப்படாமல் வளர்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ, கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு எவ்வளோ முக்கியமோ, நீங்கள் கஷ்டப்பட்டது தெரியாமல் வளர்க்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சிங்க, இந்த உயரத்துக்கு வந்தீங்கிறத தயவு செஞ்சு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏன்னா முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். எல்லாருமே இளமையாக இருந்துருவோமா? நீங்கள் டிவியை பார்க்குறதுல முக்கியமாக என்னதை தெரியுமா பார்க்கணும்? சரோஜா தேவியில் சமீபத்தில் ஏதோ ஒரு பேட்டிக்கு வந்தாங்க, ஒரு 2-3 வருஷத்தில் சன் டிவியில் ஒரு பேட்டிக்கு. ஒரு காலத்தில் எவ்வளோ கனவு கண்ணியாக இருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா?
விஜயகுமார் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த வாணிஸ்ரீ பெரிய கொண்டை வச்சுட்டு வரும்ல, அந்த மாதிரி ஆளே அடையாளம் தெரியல. கலர் காஞ்சனான்னு ஒரு அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அப்போ காலம் மாறும். சிவாஜி எப்படி ஆனார், எம்ஜிஆர் கடைசியில் எப்படி ஆனார், அந்த தோற்றம் மாறும். முதுமை எல்லாருக்கும் வரும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அந்த முதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டி அப்படி தான் இருப்பாங்க, மாமியார் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எத்தனை நாள் சகித்து கொண்டு இருக்க போகிறீர்கள்? வேலை பார்க்குற இடத்துல மேனேஜர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறீங்கல்ல, ஒரு ஹெட்மாஸ்டர் வார்த்தைக்கு பணிஞ்சு போகிறீங்கல்ல, வீட்டில் இவங்க ஒரு ஹெட்மாஸ்டர்னு நினச்சிக்கோங்க. என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டுன்னு போயிட்டே இருங்களேன், என்ன குறைஞ்சிட போகுது? உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நொய்யுங்கிறாங்க. ஏன் உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க? அங்கே எவ்வளோ பாடுபடுத்தினாலும் சகிச்சுக்கிறீங்கல்ல ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு. அப்போ வீட்டில் கணவரை பெற்றுக் கொடுத்த அந்த தாயை கொஞ்சம் சகிச்சுக்கோங்களேன். தான் மனைவி வீட்டு குடும்பத்தை கொஞ்சம் ஆதரவு கொடுங்களேன். என்ன ஆகிட போகுது? முதுமை எல்லாருக்கும் தாங்க வரும். நீங்கள் அதுவும் கடைசி காலத்தில் இந்த கணவன் மனைவி உறவு மட்டும்தான் நிலச்சி நிற்கும். எல்லாம் போயிடுவாங்க. அவங்க கூட பழகின நண்பர்கள், பிள்ளைகள், பேரம்பேத்தி எல்லாம் செட்டில் ஆகி போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவுனா கணவனும் மனைவியும் தான். அதுவும் இந்த கணவர் பெரிய பதவியில் இருந்து ரிட்டையர்ட் ஆனார்னு வைங்க, அந்த பதவியில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு வர பார்த்துருக்கீங்களா? அந்த அதிகார தோரணையிலே இருப்பார். நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெரிய தாசில்தார் மாதிரி ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் இருந்திருக்கார். ஒரு மகன் கல்யாணமாகி மருமக வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதே அதிகாரத்தோடையே அதுக்கப்புறமும் வாழ்ந்துருக்கிறார். அந்த மனைவி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. காலையில் அவருக்கு சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை இல்லாமல் ஒரு காஃபி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு தலைவர் பேப்பர் படிப்பார். படிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வருவார். வந்தோடனே 2 இட்லி, தேங்காய் சட்னி கொழுப்புங்கிறதுனால இது கொஞ்சம் சாம்பாரும் எண்ணெய் இல்லாமல் பொடியும் வைப்பாங்க. சாப்பிடுவார். அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவார். மத்தியானம் வருவார். 12:30 ஒரு கப்பு சோறு, காய்கறிகள், கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு தூங்குவார். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஒரு டீ குடிப்பார். மறுபடியும் வாக்கிங் போவார். 7:30 வீட்டுக்கு வருவார். ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைன்னா 2 சப்பாத்தி, வெண்டைக்காய் கூட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கிடுவார். ஜம்முன்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மகன் மருமகள்லாம் அவ்வளோ மரியாதை. திடீர்னு இந்த மாமியாருக்கு சித்தி அவங்க ஊரில் இறந்து போயிட்டாங்க. நான் 2 நாள் ஊருக்கு போக வேண்டியிருக்குதுங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் வர்றீங்களா? அதெல்லாம் உன் வீட்டுக்கெலாம் நான் வர முடியாது. சரிங்க, எங்கள் சித்தி இறந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அதுதான் என்னை வளர்த்துச்சு, 2 நாள் நான் போயிட்டு வர்றேன், மருமக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான்னு மருமகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுதுமா. காலையில் 6:30 மாமாவுக்கு காஃபி கொடுத்துடணும். அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு 2 இட்லி, மத்தியானம் 12:30 நல்ல விதை இல்லாமல் குழைவா சோறு, ஏதாவது ஒரு குழம்பு, வத்த குழம்பு கொடுத்தா கூட சாப்பிட்ருவார். கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். ஊறுகாய் எடுத்து வச்சிரு. சாயந்தரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடுவார். அப்புறம் சப்பாத்தி மட்டும் ஒரு 2 சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும்டா, நல்லா பார்த்து கொடுத்துரு. நைட்டு ஒரு 8:30 ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் ஊற்றி கொடுத்தேன்னா குடிச்சிடுவார். 2 நாள் தான் பார்த்துக்கிடுவேல, நான் பார்த்துக்கிறேன், ஏன் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், போங்க. போயிடுச்சு அத்தை மருமகளை நம்பி விட்டுட்டு. 2 நாள் கழித்து வீட்டுக்கு வருது. இங்கே அந்த மனுஷனை தேடுது. வாசலில் காணும், சேரில் காணும். உள்ளே போனால் பெட்ரூமில் அப்படியே பரிதாபமாக சுருண்டு படுத்து கிடக்கிறார். என்னடா அப்படின்னு பார்க்குது. டேபிளில் இட்லி காஞ்சி போய் இருக்குது, சப்பாத்தி வரட்டி மாதிரி கிடக்குது, கொஞ்சம் சோறு விதையாக கிடக்குது. அன்னைக்கு முந்தின நாள் உள்ளது. அதை எடுக்க கூட இல்லை. அதை பார்த்தோன்னே அந்த கிளவி கண்டுபிடிச்சிருச்சு. ரைட்டு, காலையில் 6:30 கொடுக்க வேண்டிய காஃபியை 8 மணிக்கு கொடுத்துருக்குறான். 8:30 கொடுக்க வேண்டிய சாப்பாடை 10 மணிக்கு கொடுத்துருக்கா. அது இட்லியை காஞ்ச இட்லியாக கொடுத்துருக்கா. மத்தியானம் குழைவாக கொடுக்க வேண்டிய சாப்பாடை விதையாக கொடுத்துருக்கா. சாயந்தரம் சப்பாத்தியை வரட்டி மாதிரி கொடுத்துருக்கா. இந்த மனுஷன் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே ஏதோ ஒன்று சவுண்டாக பேசிட்டார். இப்போ பதிலுக்கு திட்டான். உங்கள் வீட்டுக்காரி மாதிரி கிடையாது, நான் வச்சதை தான் நீங்கள் சாப்பிடணுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டா. இவரை இதுவரைக்கும் வீட்டில் யாரும் எதிர்த்து பேசுனதே கிடையாது. மனுஷன் தாங்க முடியல, சுருண்டு படுத்துட்டார். மெதுவாக அவரை தட்டி எழுப்பி அப்படி கண்ணு கலங்கி பார்க்குறாரு. மனைவியை பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் தலையை வருடிட்டு அந்த அம்மா சொல்லுது, ஒவ்வொரு நாள் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போதும், பூஜை அறையில் நெத்தியில் அந்த குங்குமம் வைக்கும் போதும் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவேன்னா, நான் சுமங்கலியாக போய் சேரணும்னு வேண்டுவேன். ஆனால் இனிமே நான் அந்த அம்மாட்ட என்ன வேண்ட போகிறேன் தெரியுமா, உங்களை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேரணும் தான் ஏன் வேண்டுவேன். நான் இல்லைன்னா உன்னை இங்கே பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்கியிருக்கிறாங்க. இப்போ வயசான காலம் வரும்போது, முதுமை வரும்போது உங்களை தாங்குவது மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் கண்ணதாசன் எழுதுனா, பேருக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசிடும் வார்த்தைக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வத்தை போல நீ அறிவ கிடையாது, உன்னை போல தெய்வம் ஒன்றே அறியும்
அப்படிப்பட்ட பெண்மையை நாம் மதிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு, போற்றுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை, யாராலும் தாங்க முடியாத ஒரு வலியை சுமக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது தாய்மை. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு நாள் உண்டு. எல்லாரும் அன்னைக்கு ஹீரோயின், நம்ம எல்லாமே அன்னைக்கு தான் ஹீரோ. எந்த நாள் அது? நம்முடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு 12 மணிக்கே எழுந்திரிச்சு வாழ்த்து சொல்கிறாங்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க, கேக்கு வாங்கி கொடுக்குறாங்க, புது சேரி வாங்கி கொடுக்குறாங்க, ஓஹோன்னு கொண்டாடுறோம். ஆனால் அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். நாம் என்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த தினத்தில் தான் நம்ம அம்மா அதிகமாக அழுதார்கள். நம்ம எவ்வளோ சிரித்து கொண்டிருந்தோமோ அன்றைக்கு தான் நம்ம அம்மா அதிகமான வலியை சுமந்தார்கள். அதை ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கணும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஒரு கவிஞன் எழுதுனா, ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு சவம் என்று அர்த்தம், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர் அப்படின்னு எழுதணும். சாவின் விளிம்பு வரைக்கும், மரணத்தின் வாசல் வரைக்கும் போய் நின்று ஒரு உயிரை உலகத்துக்கு தருபவள் தான் பெண். உண்மையா இல்லையா? அந்த வழியை நம்மளுடைய அறிவியலாளர்கள் சொன்னாங்க. இப்போ நிலநடுக்கம் வருதுன்னு வைங்க, அதை ஒரு அளவையால் குறிப்பிடுவாங்க. 6.2 ரிக்டர், 5.3 ரிக்டர் நிலநடுக்கம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பூகம்பத்தை ரிக்டர் அப்படிங்கிற அளவுகோலால் குறிக்கிறாங்க. இந்த சவுண்டு இருக்குல்ல, இதை டெசிபல் அப்படிங்கிற ஒரு அளவால் குறிக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே டெசிபலை காது கேட்காது, அதுக்கப்புறம் காது கேட்காமே போயிடும். அதே மாதிரி மின்சாரத்துக்கு வாட்ஸ் இல்லைன்னா ஆம்பயர் அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலி இருக்குதுல்ல, ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சோம்னா ஒரு வலி வலிக்கும்ல, அதுக்கு ஒரு அளவு. தலையில் ஒரு கொட்டு கொட்டுனா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு மனுஷனை கத்தியால் குத்தி ஓன்னு செத்து போயிடுறான்ல, அந்த அளவு 45 டெல். ஒருத்தர் நிற்க வச்சு நெத்தியில் டப்புன்னு சுட்டுட்டோன்னு வைங்க, அடுத்த செகண்ட் இறந்து போயிடுவார். அதோடைய அளவு 45 டெல். 45 டெல் அளவுக்கு மேலே ஒரு மனுஷனால் வலியை தாங்க முடியாது, அவர் இறந்து தான் போகணும். இதுதான் நியதி. கேட்டுக்கிட்டிங்களா? ஆனால் பிரசவத்தின் போது ஒரு தாய் சுமக்கிற வலியின் அளவு 57 டெல் என்று அறிவியல் குறித்திருக்கிறது. கைத்தட்டலாமே. 45 டெல்லில் மனுஷன் செத்தே போயிடுவான். ஆனால் 57 டெல் வலியை சுமந்து தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்துக்கு தன் பிள்ளையை கொண்டு வருகிறாள் என்றால் இந்த தாய்மை கொண்டாடப்பட வேண்டியதா இல்லையா? டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, 20 எலும்பு ஒரே நேரத்தில் முறிஞ்சால் என்ன வலி வலிக்கும், அந்த வலியைத்தான் ஒரு தாய் பிரசவத்தின் போது அடைகிறாள். இப்போ இவ்வளவு வலியை சுமந்து இவ்வளவு வேதனையை தாங்கி ஒரு புதிய உயிரை இந்த பூமிக்கு தருகிற தாய்மையை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். 2019ஆம் வருஷம் உத்தரகாண்டுன்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு நகராட்சியில் துப்புரவு பணி செஞ்ச சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மாவுக்கு பாராட்டு விழா. ரொம்ப வருஷம் வேலை பார்த்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஆரம்பத்துலேருந்து துப்புரவு பணியாளராகவே இருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு வாலண்டியராக பீகார் கலெக்டர் வரேங்கிறார், ஒரு டாக்டர் வர்றாரு, ஒரு ரயில்வே இன்ஜினியர் வர்றார். சரி வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் பாராட்டி முடித்து கலெக்டர் வந்திருக்காரேன்னு பேச சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் வந்து பேசுகிறார். ஒரு துப்புரவு பணி செய்கிற அந்த பெண்ணுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. ஒரு கலெக்டர் நான் வந்திருக்கிறேன், ஒரு ரயில்வே இன்ஜினியர் வந்திருக்கிறார், ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த அம்மா துப்புரவு பணி செய்து தன் பிள்ளைகளை கலெக்டராகவும் டாக்டராகவும் ரயில்வே இன்ஜினியராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். அதை விட பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் 3 பேரும் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்த பிறகும் துப்புரவு பணியை செய்துவிட்டு தான் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க ஜம்முன்னு வீட்டில் உட்காரலாம்ல. இந்த தொழில் செஞ்சு தாண்டா உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன், அந்த தொழிலை கடைசி வரைக்கும் நிறைவு செய்வேன்னு சொன்ன எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாக பிறந்ததற்குத்தான் நான் பெருமைப்படுகிறேனே தவிர கலெக்டராக இருப்பதற்கு நான் பெருமைப்படவில்லை என்று சொன்னார். இப்போ என்னைக்கு நம்ம அம்மாவுக்கு நாம் பிள்ளை அப்படிங்கிறதுல தான் நம்ம பெருமைப்படணுமே ஒழிய, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம், பதவி, அந்தஸ்து எதுவுமே முக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அன்னைக்கு வலி சுமந்து என்னை பெற்றால் இல்லையா, அவளுக்கு நான் பிள்ளை என்பதில் தான் எனக்கு பெருமை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் இந்த மகளிர் தினத்தை நீங்கள் சரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரே தன் வயப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களை பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல்.
முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன், கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்கப் பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும், கேட்காதவரும் தேடி வந்துவி.
கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் முயூவ விளக்க உரை. சொல்லும் போதே கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நண்பர்களைப் பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையதாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசவது சொல்லாற்றல். முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க, இதுவரை கேளாதவரும் விரும்பிக் கேட்க பேசுவது என்றும் கூறலாம். கலைஞர் விளக்க உரை. கேட்போரைக் கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து வி.